புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள எறும்பூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், மாவட்ட துணை அமைப்பாளர் பாலகிருஷ்ணன், ஒன்றிய துணை செயலாளர் வினோத் பாபு, செல்வமணி, முகாம் செயலாளர் பழனிவேல், தமிழ்ச்செல்வன், திருவரசன், கதிரவன், ஜெயசீலன், பிரபு, அஜித், சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் சனாதன எதிர்ப்பு நாளாக சிறப்பிக்கப்படுகிறது. அதன்படி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சிவபுரி கிராமத்தில் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மைய மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக கட்சியின் கொடியேற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குமராட்சி ஒன்றிய பொருளாளர் இன்பவளவன், பரங்கிப்பேட்டை ஒன்றிய பொருளாளர் தாய்மன் சிற்றரசு, ஊடக மைய நிர்வாகி மின்னல் சிவராஜ் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் அரசகுமார், பழனிசாமி, வேலாயுதம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புரட்சியாளருக்கு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோவில் ரவுண்டானா பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு, வணிகரணி மாநில துணை செயலாளர் ஈஸ்வரன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் மிசா தங்கவேல், மாவட்ட துணை செயலாளர் பொன்னரசு, தாவீது தங்கராசு, சின்னக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள மளிகைமேடு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொகுதி செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் அமைப்பாளர் ஆதி, பிரகாஷ், கார்த்திக், ஐக்கிய பேரவை கார்த்திக், கஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் சனாதன எதிர்ப்பு நாளாக சிறப்பிக்கப்படுகிறது. அதன்படி பெரம்பலூர் மண்டல அமைப்பு செயலாளர் ஈராக்கிட்டு பெரம்பலூரில் உள்ள அவரது இல்லத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சனாதன எதிர்ப்பு நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் தங்க சண்முகசுந்தரம், பெரம்பலூர் நகர செயலாளர் துரைமங்கலம் சீனிவாசன், சிறுகுடல் மணிகண்டன், அம்பேத் கோகுல், அழகுமுத்து, காரைக்காடு விஸ்வா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சங்குப்பட்டி என்ற கிராமத்தில் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி முருகன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் அப்பகுதி மக்களுக்கு இனிப்பு மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் முத்து மாணிக்கம், சுப்பிரமணியம், ரமேஷ் கண்ணன், பார்த்திபன், கவியரசன், பிரேம்குமார், சீமான், சங்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குருவிகுளம் ஒன்றியம் சங்குப்பட்டி முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக
பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்தநாள் விழா சீரும் சிறப்புமாக சங்குட்டி முகாம் சார்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள வெங்கமேடு முகாம் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வெங்கமேடு முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் நீலமலை முத்துசாமி கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வெங்கமேடு பகுதியில் பல்வேறு இடங்களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அயோத்தியாசரின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நிலமீட்பு குழு அமைப்பு செயலாளர் முருகன், அவிநாசி ஒன்றிய துணை செயலாளர் வெங்கடாச்சலம், முகாம் பொறுப்பாளர் தேவசகாயம், பாரதிநகர் முகாம் பொறுப்பாளர் கருப்புசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்கு உட்பட்ட திருப்பனந்தாளில் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் அரக்கோணம் சோமனூர் இரட்டை படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உயிரிழந்த அர்ஜுன், சூர்யா ஆகியோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் நந்திவனம் பாலா, மாநில கலை இலக்கிய பேரவை துணை செயலாளர் ஒளியவன், முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தொல்காப்பியன், நகர செயலாளர் குட்டிக்குமார், குறிஞ்சி சங்க தமிழன், ராம்கி, நவீன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அரக்கோணத்தில் நடந்த இரட்டை படுகொலை கண்டித்து இன்று திருப்பனந்தாள் மேற்கு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு நிவாரண உதவிகளும் வேலைவாய்ப்புகளும் உறுதிப்படுத்துமாறும் குற்றவாளிகளை கைது செய்து உரிய குற்ற சட்டத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள், வீடுகளுக்கு முதன்மை செயலாளர் உஞ்சியரசன் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை வழங்கினார். இதில் தலைமை நிலைய செயலாளர் ராஜேந்திரன், திட்டக்குடி தொகுதி செயலாளர் கோழியனூர் ராஜா, அலெக்சாண்டர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை KK நகர் சிவன் பூங்கா அருகே அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி அமைப்பு சார்பில் அமைப்பின் தலைவர் பால்ராஜ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பொன்னரசு, வனச்செழியன், பழக்கடை ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி அமைப்பின் செயலாளர் ராமச்சந்திரன், பொருளாளர் மாணிக்கம் கணேசன், துணை செயலாளர் சிகா ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிற சனாதன அரசுக்கு எதிராக சபதம் ஏற்போம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிராக நடக்கூடிய சனாதன அரசை வீழ்த்துவதற்கு புரட்சி அம்பேத்கர் அவர்களின் கொள்கையேற்று தொடர்ந்து சனாதனத்தை வேறறுப்பதற்கு களமாடுவோம். அரக்கோணத்தில் நடைபெற்ற இரட்டை படுகொலையை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி துணை செயலாளர் ஊமதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது சாதிய வன்மத்துடன் வன்முறையில் ஈடுபட்டு படுகொலை செய்த கொலைகார கும்பலை உடனே கைது செய்ய வலியுறுத்தியும் கொலை குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் செங்கை ரா தமிழரசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை எதிரே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இதில் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், நகர செயலாளர் ரவீந்திரன், இளைஞர் அணி பொறுப்பாளர் ருத்ரகுமார், மகளிர் அணி பொறுப்பாளர் மாலத்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் புழல் அடுத்த லட்சுமிபுரத்தில் அகில இந்திய டாக்டர் அம்பேத்கர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் அனைவரும் டாக்டர் அம்பேத்கரின் வாழ்வியல் சாதனைகளை கூறி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வேலு குணவேந்தன், கதிர்வளவன், மோகன் சூரிக்குமார், ரியாஸ், அன்பு செல்வன், பெருவழுதி, செங்கூட்டுவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பெரியார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்கு உட்பட்ட கட்டா நகரத்தில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருச்செல்வம் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் நகர ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மும்பை தாராவியல் VK வாடி அஸ்ட்ரா கோஆப்டிவ் சொசைட்டி சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் நன்னரம் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் டோனி அருள்சிங் அவர்களின் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நன்னகரம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி ஒன்றிய செயலாளர் பிரபா, வல்லம் கார்த்திக், குத்துக்க வலசை சுப்பிரமணியன், கடையநல்லூர் பகுதியில் மணிபாரதி, மிலிட்ரி என்ற கனகராஜ், முருகன், பாஸ்கர், கருப்பசாமி, முகமது பஸ்லி ஆர்யா உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோலம்பூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பத்திரிகை சங்க தலைவர் வெங்கடேசன் சிறப்புரையாற்றினார். பின்னர் மாநில துணை செயலாளர் ஓம் பிரகாசம் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருத்து பரப்புரையில் மாநில துணை செயலாளர் திராவிடமணி தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதில் ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நாசர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு காலை உணவை ஆவடி நகர திமுக செயலாளர் பேபிசேகர் வழங்கினார். இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ராவணன், ஆவடி நகர பொருளாளர் செந்தமிழன், சந்தீப் மற்றும் முல்லை ராஜா, விஜி, சிலம்புக்குமார், ராஜேந்திரன், முத்துக்குமார், கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏன்.டி. இடுமுரசு, திருத்துறைப்பூண்டி தொகுதி செயலாளர் ஆர். பிரகாஷ் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய நகரம் மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் லிங்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் மரியாதை செலுத்தினர். வீர வணக்கம்.